கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அநாதி சிநேகம் என்பது, அதாவது இந்த உலகத்துல நமக்கு எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற அன்பு. அது விலை கொடுத்து வாங்கினது இல்லை, அவருடைய அநாதி சிநேகம். அந்த அநாதி சிநேகம்ன்றது நம்ம சொல்லி முடியாத அளவுக்கு நம்ம அவர் வைத்த அன்பு தான். அது எந்த விதத்திலெல்லாம் நம்ம கிட்ட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அன்பு காட்டினார் என்று நான் பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் புஸ்தகத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் முற்பிதாக்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அவர்கள் நிமித்தம் உங்கள் சந்ததியை நான் தெரிந்து கொண்டு உங்களையும் நேசித்தேன் அப்படின்னு. அப்ப நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய யாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் மேல் நம்முடைய தேவனாய கர்த்தர் அன்பு கூர்ந்த நிமித்தம் நம்மையும் இன்று அவர்கள் சந்ததியா இருக்கிற நம்மீது அன்பு கூர்ந்து அவருடைய விலையேற பெற்ற அன்பின் நிமித்தம் நம்மை சிநேகித்த நிமித்தம் நாமும் இன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்துல ஜீவனோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மீது அன்பு உபாகமம் சொல்லப்படுகிறது, நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தபடியினால் நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பார்வோனின் கைக்கு உங்களை விடுதலையாக்கி பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை ரட்சித்துக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம் மீது அவர் ஒரு அநாதி சிநேகம், ஒரு விலையேற பெற்ற ஒரு அன்பு வைத்தது நிமித்தம் தான் இந்த உலகத்திலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு பிசாசின் கட்டுகளிலிருந்தும் பொல்லாத பார்வோனுடைய ஆவிகளைப் போல நம்மை அடிமைப்படுத்தின பொல்லாத துஷ்ட கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து நம்மை ஒரு சுதந்திரவாளிகளைப் போல சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டிக்க. அது அவர் நமக்கு பாராட்டின அநாதி சிநேகம் தான். 3வது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நீ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ என் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் கனம் பெற்றாய் அப்படி நானும் உன்னை சிநேகித்தேன். அப்ப நம்ம இந்த உலகத்தின் பார்வைக்கு வேணாம் நம்ம ஒரு அழகு இல்லாதவர்களா, ஏழைகளா, ஒதுக்கப்பட்டவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா, ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில நாம் விலையேற பெற்றவர்கள். அப்ப அந்த விலையேற பெற்றவர்களா இருக்கிறபடினால் எப்படி இருக்கிறோம்னா, கர்த்தருடைய கட்டில முத்திரை மோதிரமா இருக்கிறோம். அது நிமித்தம் கர்த்தர் நம்ம இன்னும் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறேன். அப்ப கர்த்தர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும். இன்று இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் நான் தனிமையா இருக்கிறேன், இன்னும் உண்மையா நேசிக்க யாரும் இல்லை என்று கலங்காதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போகும்போது அவருடைய அநாதி அன்பு, அவருடைய அநாதி சிநேகம் நமக்கு வெளிப்பட்டு நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்த சிநேகம், அன்பு, அநாதி சிநேகம் தகப்பனே, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீர் எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற அன்பை எங்கள் மீது வைத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்களும் உன் மீது அப்படி அன்பு காட்டுகிற பிள்ளைகளாய் வாழ தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.